Hello everyone, welcome to Singa Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths chapter 1 உடைய example 1.26 பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் क्वेश्चन படிக்கிறேன். If u equal to x such that it belongs to an integer, எதுக்கும் betweenல சொல்றாங்க அப்படின்னா -2ல இருந்து 10 வரைக்கும் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ எழுதிக்கலாம். u equal to என்ன சொல்றாங்கன்னா -2ல இருந்து, சோ -2 எடுக்கணும், ஏன்னா இங்க வந்து less than and equal to உங்க சிம்பிள் வந்திருக்கு, அதனால. ஓகேவா? பாருங்க, -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10 அப்படின்னு சொல்லி u ஓட வேல்யூ எல்லாமே எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, a என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a equal to x such that x equal to 2p சொல்லிருக்காங்க. ஓகேவா? a equal to 2p plus 1 ஆமா, and p belongs to an integer. எதுக்கும் அப்படின்னு பாருங்க, between கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க, -1ல இருந்து 4 வரைக்கும் இல்லையா? சொல்லுங்க, -1 0 1 2 3 4. சோ -1 4 எழுதணும், ஏன்னா இது வந்து less than and equal to ல இருக்கு. ஓகேவா? இத ஃபர்ஸ்ட் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இது எழுதலாம். ஓகேவா? சப்போஸ் p வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா a equal to என்னவா இருக்கு பாருங்க, 2p. அப்படின்னா 2 into p என்னோட வேல்யூ. ஓகேவா? -1 plus 1. அப்ப பாருங்க, 2 1s are 2, பட் மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் போட்டுக்காங்க, plus 1. ஓகேவா? அப்ப ஈக்குவல் டு என்னன்னா -1 தான் இதனுடைய ஆன்சர். சப்போஸ் p ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு 2 into 0 plus 1, 2 zeros are 0 plus 1 ஈக்குவல் டு 1. அப்ப a ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா p ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா 2 into 1 plus 1, so 2 1s are 2 plus 1 ஈக்குவல் டு 3. ஓகேவா? நெக்ஸ்ட் p ஈக்குவல் டு 2வா இருக்கு, அப்ப a equal to 2 into 2 plus 1. இப்போ 2 2s are 4 plus 1 equal to 5. Next p வந்து அதே, இப்போ 3 இருக்கு அப்படின்னா a equal to என்னவா இருக்கும், 2 into 3 plus 1. இப்போ 2 3s are 6 plus 1 equal to 7. Next வந்து p equal to 4. ஓகேவா? அப்ப a equal to என்னவா இருக்கும்னா 2 into 4 plus 1. அப்போ 2 4s are 8 plus 1 equal to என்ன ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்ப a வினுடைய வேல்யூஸ் பாருங்க என்னென்ன அப்படின்னா -1 1 3 5 7 and 9 தான் a வினுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, b. இப்போ b ஈக்குவல் டு என்ன சொல்றாங்கன்னா x such that x ஈக்குவல் டு என்னவாமா 3q plus 1 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ b னுடைய வேல்யூ 3q plus 1. 2 எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இன்டிஜருக்குள்ள இருக்கு. ஓகேவா? சோ அது பிட்வீன்ஸ் கொடுத்திருக்காங்க, -1ல இருந்து 4 வரைக்கும். ஓகேவா? அப்ப -1 எடுத்துக்கணும், ஏன்னா கீழே லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு, பட் 4க்கு வந்து லெஸ் தென் சிம்பிள் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க, b ஈக்குவல் டு என்ன சொல்லிருக்காங்க, 3q plus 1 ன்னு சொல்லிருக்காங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த q belongs to என்ன, -1. ஓகேவா? 0 1 2 3 வரைக்கும் தான், 4 எடுக்கக்கூடாது, ஏன்னா less than and equal to symbol இல்ல. அப்போ சப்போஸ் q வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா b என்னவா இருக்கும், 3 into -1 plus 1. ஓகேவா? சோ அப்ப 3 1s are 3, மைனஸ் இருக்கனால மைனஸ் plus 1. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து -2. ஓகேவா? சோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ், பட் என்ன ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா சப்ராக்ஷன் இங்க ஒர்க் அவுட் பண்ணிருப்போம், அப்படிதான் இங்க 2 வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் q ஈக்குவல் டு 0 அப்படின்னா b equal to பாருங்க 3 into 0 plus 1. அப்ப 3 zeros are 0 plus 1 equal to 1. Next q equal to 1 இருந்துச்சு அப்படின்னா b equal to என்னவா இருக்கும், 3 1s are plus 1. So 3 1s are 3 plus 1 equal to என்ன ஆயிரும், 4 ஆயிரும் இல்லையா? Next q equal to 2 இருந்துச்சு அப்படின்னா b equal to என்னவா இருக்கும், 3 into 2 plus 1. அப்ப 3 2s are 6 plus 1 equal to எவ்வளவு ஆயிரும், 7 ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, q equal to 3 ன்னு சொல்றாங்களா? அப்ப b equal to என்னவா இருக்கும், 3 3s are 9. so 9 plus 1 equal to 10. ஓகேவா? சோ இதுதான் b னுடைய வேல்யூ. ஓகேவா? சோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் b னுடைய வேல்யூ. ஓகேவா? நம்ம எழுதிக்கலாம், b equal to என்ன பாருங்க, -2 1 4
7 and 10. ஓகேவா? சோ இதான் b னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன வொர்க் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா வெரிஃபை த டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது என்ன லான்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? அப்போ டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு யூனியனோடது, இன்னொன்னு இன்டர்செக்ஷனோடது. ஓகேவா? பாருங்க ஃபார்முலா a union b the whole dash is equal to a dash intersection b dash. ஓகேவா? சோ இது dash மட்டும் இல்ல காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம்னு முன்னாடி இந்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்துறோம் இல்லையா? அது இன்டர்செக்ஷனா இருக்கும்போது ஓகேவா? a intersection b the whole dash equal to a dash union b the whole dash. ஓகேவா? சோ இதுதான் ஃபார்முலாஸ். சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தான் நம்ம இதுல வொர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 1 2 இதுவும் 3 4 இதுவும் வொர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? பண்ணலாமா? நான் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கிறேன். a union b the whole dash is equal to a dash intersection b dash இல்லையா? இப்போ நான் a union b the whole dash இது LHS னு இதை வந்து RHS னு வெச்சுக்கிறேன். ஓகேவா? பாருங்க LHS equal to a union b the whole dash. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் a union b சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ a union b equal to a னுடைய வேல்யூ பாருங்க -1 1 3 5 7 and 9. ஓகேவா? யூனியன் b னுடைய வேல்யூ பாருங்க -2 1 4 7 and 10. ஓகேவா? சோ இது b னுடைய வேல்யூ. அப்ப யூனியன் அப்படினா ரெண்டு டைம் வர எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ரெண்டு செட்டுக்குள்ள இருந்து ரெண்டு டைம் வர எலிமெண்ட்ஸ் ஆன்சர் எழுதும்போது ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேவா? இங்க பாருங்க என்னென்ன இருக்கு, 1 இருக்கு 7 இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் ஒன் டைம் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? -2 1 1 3 5 7 9 அதுக்கப்புறம் என்ன -2 போட்டேனா சோ 4 and 10. ஓகேவா? சோ இது வந்தா a union b னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ a union b தி ஹோல் டாஷ் போடலாம். ஓகேவா? அப்ப a union b தி ஹோல் டாஷ் இஸ் ஈக்குவல் டு u minus a union b. ஓகேவா? u minus a union b தான் இதோட ஹோல் டாஷ் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ u னுடைய வேல்யூ சொல்லுங்க. -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 10 வரைக்கும் இருக்கு. 10 வரைக்கும் எழுதியாச்சு u னுடைய வேல்யூ. இப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. a யூனியன் b னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது எழுதிக்கலாம். -2 -1 தான் வரும். ஓகே? -1 1 3 5 7 9 4 and 10. ஓகேவா? சோ இப்போ மைனஸ் அப்படினா என்ன சொல்லிருக்கேன்? கேன்சல் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் செட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 5 7 9 4 and 10. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல எது பேலன்ஸா இருக்கோ அத மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? என்ன பேலன்ஸ் இருக்கு பாருங்க 0 +2 ஓகேவா 6 8 தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ RHS சைடு போடலாம். RHS equal to a dash intersection b dash. ஓகேவா? பாருங்க a dash first work out பண்ணலாம். u minus a தான் a dash னுடைய வேல்யூ. ஓகேவா? u minus a தான் a dash னுடைய வேல்யூ. அப்ப u என்னென்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் u னுடைய வேல்யூ. மைனஸ் a ஓட வேல்யூ சொல்லுங்க என்னென்ன அப்படின்னு. -1 1 3 5 7 and 9 தான் a வினுடைய வேல்யூ. ஓகேவா? சோ எப்பயும் போல கேன்சல் பண்ணிக்கலாம். -1 1 3 5 7 and 9. ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்க பேலன்ஸ் மட்டும் எழுதுங்க. -2 0 2 4 6 8 and 10. ஓகேவா? சோ இது வந்து a dash னுடைய வேல்யூ. இப்ப b dash போடுங்க. u minus b. ஓகேவா? இப்ப u ஓட வேல்யூ பாருங்க -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? மைனஸ் எழுதுங்க. b னுடைய வேல்யூ என்னென்ன? -2 1 4 7 and 10. ஓகேவா?
கேன்சல் பண்ணிக்கலாம். -2 1 4 7 and 10. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. -1 0 2 3 5 6 8 and 9. ஓகேவா? சோ இதுதான் b னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ சொல்லுங்க a' இன்டர்செக்ஷன் b' அப்படின்னா ஃபர்ஸ்ட் a' னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாலே அதெல்லாம் எழுதிக்கலாம். -2 0 2 4 6 8 10. ஓகேவா? இன்டர்செக்ஷன் நான் கீழே எழுதிக்கிறேன். b' னுடைய வேல்யூ பாருங்க -1 0 2 3 5 6 8 and 9. ஓகேவா? சோ இதெல்லாம் இருக்கு. இப்ப என்ன பண்ணிக்கலாம், சேமா இருக்க வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ண போறோம், இன்டர்செக்ஷன்ல எழுத போறோம் இல்லையா? அப்ப சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாமா? பாருங்க என்னென்ன இருக்குன்னு. சோ 0 இருக்கு, ஓகேவா, 2 இருக்கு, தென் 6, ஓகேவா, 8, அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? இப்ப எழுதிக்கோங்க 0 2 6 8 பி ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. therefore equation 1 is equal to equation 2. LHS is equal to RHS. ஃபார்முலா எழுதிக்கோங்க. A union B the whole dash is equal to A dash intersection B dash. Hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் ஆன ஓகேவா, A intersection B the whole dash is equal to A dash union B dash போடலாம். ஓகேவா? இது LHS னு இது RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க LHS equal to A intersection B the whole dash. இப்போ A intersection B மட்டும் work out பண்ணலாம். A வினுடைய வேல்யூ சொல்லுங்க. -1 1 3 5 7 9 தான் A னுடைய வேல்யூ. இன்டர்செக்ஷன் B பாருங்க -2 1 4 7 and 10 தான் B னுடைய வேல்யூ இல்லையா? சோ அப்ப இன்டர்செக்ஷனா சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணா போதும், எழுதுனா போதும். இதுல பாருங்க 1 and 7 மட்டும் தான் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப அதை மட்டும் எழுதிக்கோங்க 1, 7. ஓகேவா? இப்போ A intersection B the whole dash அப்படின்னா என்னது, U minus A intersection B தான் இதனுடைய ஃபார்முலா. U னுடைய வேல்யூஸ் எழுதலாம். ஓகேவா? சொல்லுங்க -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் U வினுடைய வேல்யூ. ஓகேவா? மைனஸ் A intersection B க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1, 7. ஓகேவா? சோ அப்ப 1, 7 தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது எழுத வேண்டியதுதான். ஓகேவா? பாருங்க -2 -1 0 2 3 4 6 8 சாரி 5 விட்டுட்டேன் 5 9 10. ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ RHS ஒர்க் அவுட் பண்ணலாம். equal to A dash union B dash இல்லையா? ஆல்ரெடி நம்ம A dashம் B dashம் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ ஜஸ்ட் அது யூனியன் மட்டும் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க A dash னுடைய வேல்யூ என்னென்ன அப்படின்னா -2 0 2 4 6 8 10 தான் A dash னுடைய வேல்யூ. B dash பாருங்க -1 0 2 3 5 6 8 and 9 தான் B dash னுடைய வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ யூனியன் போட போறோம். ஓகேவா? யூனியன்னா ரெண்டு டிஃபரண்ட் செட்ஸ் இருக்கும், சேமா வர எலிமெண்ட்ஸ் ஒன் டைம் மட்டும் எழுதுனா போதும் இல்லையா? அதான் யூனியன். பாருங்க இங்க 0 2 6 8 வந்து 0 2 6 8 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. நான் இப்போ இதை ஒன் டைம் மட்டும் எழுதிக்க போறேன் ஒரு செட்டுக்குள்ள. ஓகேவா? இப்போ -2 0 2 4 6 8 10 -1 3 5 9. ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகேவா? சோ இது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்குன்னு யோசிக்காதீங்க. உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் மாறி இருந்தா பரவாயில்ல. ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. சோ இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருந்தா
ஈக்குவேஷன் கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப போட்டுக்காங்க. therefore equation 1 is equal to equation 2, LHS is equal to RHS. ஓகேவா? A intersection B the whole dash is equal to A dash union B dash, hence it is verified. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? அதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே? சோ டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? தேங்க்யூ.